ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு கார்த்திக் ஃப்ளேவர் ஜங்ஷனில் ஒரு சூப்பரான எக் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். அந்த நூடுல்ஸ் பார்க்கறதுக்கு தேவையான ரெசிபி என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, எப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி என் சேனலை ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வின்னா வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் அந்த நூடுல்ஸை நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணிட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். ஏன்னா பாயில் பண்ணால் அது நல்லா சாஃப்டாகும். நல்லா சாஃப்டாக பாயில் ஆன கடத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு தனியாக ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டியில் நல்லா போட்டு அது நல்லா நார்மல் ப்ளெயின் வாட்டர் ஆர் சில் வாட்டர் அதை போட்டு நல்லா விடுங்க. ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் அந்த நூடுல்ஸ் மேலே நல்லா சாஃப்டாக போட்டு விடுங்க. விட்டு அதை தனியாக கொஞ்சம் ஆயில் போட்டு அதை தனியாக வைங்க. அதை வச்ச கருத்தாப்புல சைடில் வச்சுட்டு இன்னொரு வானாதியோ இந்த ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஒரு 4 எக்கு, நான் ஒரு 4 எக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்கு நல்லா எடுத்துக்கோங்க. எக்கு இருக்கிற அந்த மஞ்சள் கருவியை நல்லா பீட் பண்ணுங்கள். எவ்வளோ நல்லா சாஃப்டாக பீட் பண்ண முடியுமோ நல்லா பீட் பண்ணுங்கள். அதை பீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வானாதியோ கடாயோ எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயில் இந்த மஞ்சக்கருவை போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். எவ்வளோ சுட ஸ்க்ராம்பிள் பண்ணுமோ நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். ஏன்னா பச்சை வாசனை வரக்கூடாது. நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா, நான் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நான் ஓரளவுக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன். நீங்களும் செக் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அது நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக இன்னொரு ஒரு தட்டிலையோ பாத்திரத்துலையோ வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிறதாப்புல இன்னொரு பாத்திரம் ஒரு நல்ல வானாதி எடுத்துக்கோங்க. வானாதியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் கேரட்டு, குடமிளகாய் இது 3ம் போடுங்க. முடிஞ்சால் கேபேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கேபேஜ் ஆப்ஷனாக போட்டிருக்கேன். கேபேஜ் யூஸ் பண்ணுங்கள். கேபேஜ் நல்லா போட்டு இது எல்லாத்தையும் வதக்குங்க. எவ்வளோ வதக்க முடியுமோ வதக்குங்க. ஒரு வதக்குங்கன்னா நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வதக்குங்க. ஏன்னா கேரட்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அது நல்லா சாஃப்டாகும். கேரட் தான் நல்லா வதங்கி நல்லா வந்தால் தான் சாஃப்டாகும். வெங்காயம், குடமிளகா தான் இதாகும். ஆனால் கேரட் வதங்கிறதுக்கு நல்ல டைம் ஆகும். ஸோ அதை அப்பப்போ நீங்கள் வதக்கிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். வதங்கிருச்சா, நல்லா சாஃப்டாக இருக்கா. ஏன்னா இதை நீங்கள் சாப்பிடும்போது க்ரன்ச்சி ஆகிதுன்னா, கேரட் க்ரன்ச்சி ஆகுதுன்னா நூடுல்ஸ் கூட சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்காது. ஏன்னா கேரட் நூடுல்ஸ்க்கு மெயினாக அந்த கேரட்டு உருளைக்கிழங்குலாம் வதங்கின மாதிரி இது கேரட் நல்லா இதாக இருக்கும். அது நல்லா வதங்கின கருத்தாப்புல இந்த வச்சிருந்த நூடுல்ஸை தனியாக வடிகட்டி வச்சிருந்த நூடுல்ஸை அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஃபுல்லாக போட்டு இது பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கலரை பாருங்கள். ஏன்னா எதுவுமே ப்ராப்ளம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலரை பாருங்கள். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் இது சோயா சாஸ், அப்புறம் வினிகர். இது 4 சோயா சாஸ் ஒரு அரை டீஸ்பூன் போடும். அதுமாதிரி வினிகரும் அரை டீஸ்பூன். ரொம்ப வினிகர் தான் ஜாஸ்தி போடாதீங்க. சோயா சாஸும் ஜாஸ்தி போடாதீங்க. வினிகர் தான் ஜாஸ்தி. ஏன்னா அது உடம்புக்கு கெடுதல். இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் போட்டால் போதும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. அதே மாதிரி பிளாக் பெப்பர் பவுடர் அரைச்சிங்கன்னா பிளாக் பெப்பர், சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண கருத்தாப்புல நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ண கருத்தாப்புல அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்ஸை தனியாக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஸ்க்ராம்பிள் எக்ஸை இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சால் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுங்க. என்கிட்ட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியில் சுட ஒரு எக் பிரியாணி நல்லா நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மிக்ஸ் பண்ணினா மிக்சிங் நல்லா இருக்கணும். ஏன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்க பாருங்கள். எக்கு, அப்புறம் நூடுல்ஸு, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மிக்சிங் கம்மியாக இருந்தால் கூட அப்புறம் சரியாக சாப்பிட முடியாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான லெவலுக்கு சோயா சாஸும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா போட்டுட்டு அதை நல்லா கடைசியில் அதை நல்லா சுட சர்வ் பண்ணுங்கள். முடிஞ்சால் அதோட சாஸோடு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தனியாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், எனக்கு அவ்வளோ ஐடியா கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். எக் நூடுல்ஸ் நான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. ஸோ அதை நான் கடைசியாக டேஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். ஸோ நீங்களும் அதை டேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சைடை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதை ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது எக் போடணும், வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ இது இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணும்போது நல்லா பண்ணுவேன். நான் நல்லா டேஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதுதான் சாம்பிள் எடுத்து நான் சாப்பிட்றேன். எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.